நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சிர்கா. நம்ம பிக்கிள்ட் ஆனியன்ஸ்னு கூட சொல்லுவோம். அந்த பிக்கிள்ட் ஆனியன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் வச்சு பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்றது போன வருஷம் நானும் என் சிஸ்டரும் டெல்லி போயிருந்தப்போ ஜன்பத் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ என்னடா பிரியாணிக்கு ஊறுக தராமல் வெங்காயத்தை தந்திருக்காங்களேன்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்ததும் கடவுளே இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சேன்னு அன்னைக்கே இது ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வாங்க பர்ஃபெக்டாக இந்த சிர்கா பிக்கிள்ட் ஆனியன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் இங்கே ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சின்ன பீஸு பீட்ரூட்டு அதை ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 15-20 கிட்ட மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சும்மாவே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு இங்கே நான் ஒரு 10-30 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுக்கிறப்போ இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி கொஞ்சம் குண்டாக நல்லா சப்பியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை நாளாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட முடியும். ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோட எசன்ஸும் அந்த உப்பு புளிப்பு எல்லாமே அந்த வெங்காயத்துக்குள்ளே இறங்கி வரும். சும்மா அப்படியே போட்டோன்னா உங்களுக்கு அது அந்த மாதிரி இறங்கி வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயமாக பார்த்து எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி 4 ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது வினிகர் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எந்த ஜார் எடுக்கிறோங்கிறது கிளாஸ் ஜார் தான் கண்டிப்பாக எடுக்கணும். வினிகர் சேர்க்குறதுனால அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஈரத்தன்மையும் இருக்கக்கூடாது. இப்போது இதில் இந்த கிளாஸ் ஜாரில் நான் ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் வினிகர் சேர்த்துக்கிறேன். இந்த வினிகரில் நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை 4 ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி ஈரம் எதுவுமே இல்லாமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நம்ம அந்த ஜாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட் தண்ணியை நல்லா ஆற விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் கூட நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு, தூள் உப்பு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நம்ம பிரியாணி கூட சாப்பிடுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இது சும்மா நம்ம பச்சை சாதத்தை எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு அது கூட இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டாலே ஐயோ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட பண்ணலாம். அதை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை இதே மெத்தடில் நீங்கள் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம தொடவே வேண்டாம், அப்படியே ஒரு நாளுக்கு அப்படியே விட்டுறலாம். சும்மா அப்படியே ரெஃப்ரிஜரேட்டர்லலாம் வைக்க வேண்டாம், சும்மா வெளியிலே வச்சுருங்க. 24 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 2 வாரத்துக்கிட்ட சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாதம் வரை 2 மாதம் வரை கூட வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நல்லா வச்சுக்கிட்டாட்டியும் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக ஒரு 2 வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதை கரெக்டான ப்ராசஸிங்கை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் வரை வச்சுக்கலாம். என்னென்னா நீங்கள் முதல்ல நீங்கள் எடுக்கிற ஜாரை நல்ல எந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ண ஜாராக இருக்கணும். அடுத்ததாக இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் நம்ம ஸ்டீல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாமல் இதுக்கு ஒரு உட்டன் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்ல சுத்தமாக தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூன் மட்டும் உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. அப்புறம்
ஷெல் லைஃப் வந்து கூட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 to 2 மாதம் வரை தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் முன்னாடியே யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சிர்கா பிக்கிள்டு ஆனியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிருவோம், ஆனால் இது வந்து வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.